ஆக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார். அதை தகர்த்தெறிந்து விட்டு தான் புரட்சித்தனுடைய ஆத்மா, அம்மாவுடைய ஆத்மா அவரை மன்னிக்காது. நான் ஏன்னு சொன்னால் தனித்தென்று வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் முடியாத காரணத்தின் அடிப்படையில் கொல்லப்புற வழியாக கொள்ளை கூட்டங்கள் இரண்டும் ஒன்றாக சேருகிறான் என்ற நிலையை மாற்றி அதை பணியாற்ற இயலாது. நான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழகத்தை இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர், அவருக்கு எங்களுடைய இருவர் சார்பாக, கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நல்ல நிர்வாகம் இருக்கிறது என்பதை மட்டும் சூழ்நிலமாக சொல்லி இங்கே வருகின்றிருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் வெற்றி பெற்றது நாம், தோல்வியில் இருக்கிற இரண்டு கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கலாம் என்று சொல்லுகிற போது புரட்சித் தலைவர் அம்மாவை அவர்களை வழக்க போட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தவர்களோடு சேர்கிறான் என்று சொன்னால் அவருடைய முகத்திரையை கிழித்திருக்கிற தேர்தலாக தான் அந்த வருகின்ற தேர்தல் அமைந்திட வேண்டும் என்பதற்கான அண்ணா திமுகவுக்கு திமுக எதை கூட்டணி இருக்கிறது வரைக்கும் முதலமைச்சர் ஆகலாம் என்று சதி திட்டம் செய்கிறான் என்று சொன்னால் அதை தாழக தெரிந்து விட்டு வந்திருக்கிறார் அன்பு சோழர். இன்றைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எந்த பணிகளாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் இணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வது